நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டாபிக் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நீங்கள் எதிர்பார்த்தது மக்களை சேர்த்துறது, மக்களை சேர்த்துற கம்பெனி, ஆளுங்க பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களையும் வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் மற்றவங்களுக்கு அனுப்புனா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையை சொன்னால் அதுதான். நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் எனக்கு அந்த அடுத்த லெவல் வீடியோவை தான் என்னால் போட முடியும். எந்த கருத்து எனக்கு தெரியாதனால எனக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க மக்கள், அது மாதிரி தோணுது. அதுக்காக தான். இதோடைய ஆரம்ப கட்டம் எங்கன்னா, நம்ம அமெரிக்காவை தான். அவங்க தான் இதுக்கூட ஹெட் ஆஃபீஸே அவங்க தான். மக்களை சேர்த்துறது. ஒரு பொருளை மக்களை வந்து சேர்த்துனா, அவங்க மூலிமா கமிஷன் போடுறது, பொருளை வந்து மக்கள் மூலிமா சேல் பண்ணுறது எப்படின்னு அவங்ககிட்ட தான் நம்ம நிறையா கற்றுருக்கோம். இன்னமும் அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஆமி, ஹெர்பல் லைஃப் இந்த மாதிரி நிறைய இது பார்க்க முடியும் நீங்கள். அதில் வந்து 1935லேருந்து 45 இண்டுக்குள்ளே தான் நிறையா ஆரம்பிச்சது. இன்னமும் அது மாதிரி நடந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மட்டும் இல்லை, இது சீனாவும், ஜப்பானும், சவுத் ஆப்பிரிக்கா, நிறையா நாடுகள் இருக்குது. மொத்தம் 140 நாடுகள் மேலே இருக்குது வச்சுங்களேன். நம்ம இந்தியா உள்பட. இந்தியாவில் எப்போ சட்டப்பூர்வமாக கொண்டதுன்னா 2016 வந்து இது ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா, அவங்க வந்து ஒரு கம்பெனி உருவாக்குறோன்னா அந்த கம்பெனிக்கு பின்னாடி 2வது அந்த பொருளோட தரமும் இருக்கணும், 2வது அந்த பொருள் மூலிமா மற்றவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ, அது வருமானமும் இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டெபாசிட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது இந்தியாவில். அதோட வெப்சைட் கூட தரேன். நீங்கள் அது மூலிமா யாரோ வந்து உங்களை ரெஃபர் பண்ணால் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கும் இப்போ கிரிப்டோவுக்கும் என்னன்னு சம்மந்தம் கேட்டால், இது மூலிமா தான் மக்களுக்கும் கிரிப்டோ போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? கிரிப்டோ வந்து குளோபல் மார்க்கெட் உங்களுக்கே தெரியும். சொல்ல வேண்டியதும் இல்லை. இது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க கிரிப்டோவில். அப்படி இருக்கும்போது கிரிப்டோவில் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்காக மக்களை சேர்த்துறாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சிலே ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலேயும் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுலேயும் நம்ம ஸ்டேக்கிங் பண்ண முடியும். அதில் பண்ணுறதா இருந்தால் வருமானம் ஒரு காயின் மட்டும் ஸ்டேக்கிங் பண்ண தேவையில்லை. எந்த காயினாலும் நம்ம ஸ்டேக்கிங் பண்ண முடியும். நம்ம டான் காயினாலும் சரி, எக்ஸலும் சரி, அதில் கூட ஸ்டேக்கிங் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் அதில் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா?